ஹாய் மூவி லவர்ஸ், இப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வெப் சீரிஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்லேயே அதான் இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் எபிசோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், மேலே லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் எபிசோட் ஃபுல்லாக புரியும். வாங்க இப்போ செகண்ட் எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம எலி ஃபங்கஸால் பாதிக்கப்பட்டது டெக்ஸுக்கும் ஜோலுக்கும் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போனாங்களா இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்ஸும் ஃபங்கஸால் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு, அதை எல்லாத்தையும் சொல்கிறது தான் செகண்ட் எபிசோடோட ஒட்டுமொத்த கதையாகவே இருக்குது. வாங்க இப்போ நம்ம செகண்ட் எபிசோட்குள்ளே போகலாம். நான் உங்கள் யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்தோனேஷியாவை காட்டுறாங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அதே நேரம் செப்டம்பர் 24, 2003 தான் நடக்குது. அப்போது ஒரு ஹோட்டலில் கட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு லேடியோட பேரை கேட்குறாங்க. அப்போ அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் இந்த லேடியை கை கட்டி விடுறாங்க. அங்கே 2 போலீஸும் இந்த லேடி கிட்ட கரெக்டாக வராங்க. இவ்வளோ தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், வாங்க அப்படின்னு சொல்லி இந்த லேடியை காரில் வச்சு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த லேடி நான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் நாங்கள் எந்த தப்புக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி, நீங்க யாராச்சும் தவறான ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நான் கரெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்க தானே ப்ரொஃபஸர் ஆஃப் மித்தாலஜி இந்தோனேஷியா யூனிவர்சிட்டின்னு சொன்னோன்னே ஆமா நான் தான் சார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. இந்த லேடியும் கூப்பிட்டுட்டு போறாங்க. உள்ள கொஞ்சம் செக்யூரான இடத்துக்கு போறாங்க. இந்த லேடி கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவே இல்லை. உள்ள போனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, இது போல புதுசா ஒரு ஸ்பெசிமன் ஒன்று கிடைச்சிருக்கு, இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படி சொல்லி இந்த லேடி கிட்ட சொல்றாங்க. இந்த லேடி உட்காந்து மைக்ரோஸ்கோப்ல அந்த ஸ்பெசிமனை பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இது பியாக்ரோட்டிசம் அப்படின்னு சொல்ற ஒரு பூஞ்சை வகைன்னு சொல்றாங்க. இது எங்கிருந்து கிடைச்சுன்னு கேட்குறப்போ, இது மனுஷனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி, இது வந்து மனுஷனுக்குள்ளலாம் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர், நீங்க நேரா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த லேடியை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு மார்ச்சுரி லேபுக்குள்ள அனுப்புறாங்க. அது இல்லாம அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி அனுப்புறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. இந்த லேடி உள்ள மார்ச்சுரி போய் பாக்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கீழே காலில் பாருங்க ஒரு பைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த லேடி கேட்குறாங்க. அந்த லேடி அந்த கால் எடுத்து அந்த பைட்டை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு நைஃப் எடுக்கிறாங்க. நைஃப் எடுத்து அந்த பைட்டை கட் பண்ணி பார்க்கறப்போ தான் தெரியுது உள்ள ஃபங்கஸா இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, இது மனுஷன் கடிச்சுதான் கேட்குறப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆமா அப்படி சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி ஒரு சிசரை எடுத்து அந்த மார்ச்சர் இந்த பிணத்தோட வாயில வச்சு பாக்குறாங்க. உள்ள அந்த பூஞ்சை இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணா இந்த லேடி உட்காந்துருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இது எப்ப நடந்துச்சுன்னு கேட்கிறப்போ, 30 மணி நேரத்துக்கு அப்புறமாச்சு ஒரு நார்மலா இருந்த உமன் சடனா வயலண்டா மாதிரி இப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இருந்த ஃபேக்டரியில எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை பேர் அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னோடனே 14 பேர் அப்படி சொல்றாங்க. இவங்களை யாரு கடிச்சதுன்னு கேட்டப்போ இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க, என் லைஃபையே இந்த ஸ்டடீஸ்க்காக தான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஏதாச்சும் மெடிசன் வேக்சினேஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படி சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த லேடி சொல்ற ஒரே பதில் ஒன்லி பாம்பிங் அப்படின்னு சொல்றாங்க. வெடிகுண்டால தான் இதை அழிக்க முடியும், இது அழிக்கிறதுக்கு மருந்தே கிடையாது அப்படி சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம இந்த லேடிக்கு அழுதுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது போல என்னை என் வீட்டுல விட்டுருக்க, என் வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம எலியை காட்டுறாங்க. எலி அங்கிருந்து வந்து தப்பிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அவங்க திரும்பி பாக்குறப்போ நம்ம ஹீரோ ஜோன் நம்ம எலிக்கு நேரா கன்னை ஏம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா ஃபங்கஸால பாதிக்கப்பட்டது நம்ம ஜோக்கும் டெக்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு, இதையே எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எலி சொல்றாங்க, இது போல என்ன ஃபங்கஸால பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா இருக்கு, மேலின் என்ன வச்சு அங்க டெஸ்ட் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மெல்லின் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நான் ரெஸ்ட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலி அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஜோவும் டெக்ஸும் பார்த்து பேசிக்கிறாங்க. இது போல ஜோவுக்கு அங்க அட்டாக் பண்ணதுல கையில நல்லா டேமேஜ் ஆயிருக்கு, அதை நம்ம கிட்ட காட்டியா இருக்க நேரம் டெக்ஸ் வந்து இதை கேட்கறாங்க, இந்த பொண்ணை நம்ம கூட்டு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ் முடிவெடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜோவும் டெக்ஸ் என்ன சொல்றாங்க, சீக்கிரம் சாப்பிட நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எலி சாப்பிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம டெக்ஸ் வந்து கேட்கறாங்க, இது போல உனக்கு கடிச்சு எம்மா நாள் இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்போ, சுமாரா ஒரு 30 நாளுக்கு மேல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது போல நம்ம இந்த பொண்ணை கூட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, நான் ஒன்னும் அந்த ஃபங்கஸால ஆன பலவங்களை அட்டாக் பண்ணலையே அப்படி சொல்லி கிண்டலா கேட்கறாங்க. அப்புறமா நம்ம டெக்ஸ் வந்து நம்ம ஜோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, இது போல சீக்கிரம் கிளம்பு நம்ம இங்கிருந்து போயாகணும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஜோ கீழே இருந்து கன்னை ஒன்று எடுக்கிறாரு. அதை நம்ம எலி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க வந்த வழியில இருந்த ஒரு கபோர்டை நவுத்திட்டு வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. கதை ஓபன் பண்ணி விடிஞ்சோடனே 3 பேருமே வெளில வராங்க. நம்ம எலிக்கு இதை பார்த்தோன்னே ஆச்சரியமா இருக்கு. இதை இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஏன்னா உள்ளே இருந்தவங்க இவங்க வெளில வந்து ஃபுல்லா ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜோ என்ன சொல்றான்னா, நம்ம இங்க இருக்கக்கூடாது, வேகமா சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவங்க 3 பேருமே வாக்கிங்ல அந்த இடத்த விட்டு போறப்பதான் பாக்குறாங்க அங்க குண்டு போட்ட மார்க் ஒன்று இருக்கு. நம்ம எலி கேட்கறாங்க, இங்கதான் குண்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரப்ப ஆப்போசிட்ல இவங்க போற வழியில ஒரு பில்டிங் ஒன்று மறைஞ்சிருக்கு. இங்கிருந்து நம்ம சுத்திட்டு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவும் பண்றாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டெக்ஸ் எலிக்கிட்ட கேட்கறாங்க, நீ எப்படி பைட் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஒரு மால்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மால் தான் தடை பண்ணிட்டாங்க, நீ ஏன் உள்ள போன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல உள்ள எதுவும் இருக்கான்னு சொன்னாங்க, நான் உள்ள போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ள போயிட்டு வெளில வந்தேன், ஆனா நல்லா மாட்டிக்கிட்டேன், அப்பதானே கடி வாங்கினேன் அப்படி சொல்லி நம்ம எலி சொல்றாங்க. உடனே டெக்ஸ் திரும்பி உனக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு 14 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு ரொம்ப தைரியமா தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எலி சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ஜோ என்ன பண்றா இதெல்லாம் காதல் வாங்கிட்டு நம்ம ஜோவும் பின்னாடியே வந்துட்டே இருக்காரு. அப்ப நம்ம எலி கேட்கறாங்க, இந்த ஊர் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க, எங்க பார்த்தாலும் ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க போயிட்டே இருப்பான்னு சொன்னாங்க, ஆனா இதுவரை நம்ம யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப சடனா ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க சவுண்ட் கேக்குது. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக்காய் அதே இடத்துல நின்னுறாங்க. உடனே நம்ம இங்க இருக்க வேணா, வேக வேகமா இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க போற இடம் ஒரு ஹோட்டல், ஆனா கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இதை பார்த்துட்டு 3 பேரை வெயிட் பண்றாங்க. ஆனா ஜோ நம்ம இதுக்குள்ள தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிறாரு. எலி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உள்ள போறதுனால நம்ம எலியும் கூட சேர்ந்தே போறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் குறும்புத்தனமா இருக்காங்க. சைட்ல இருந்து ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ற மாதிரி போயிட்டு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு ட்ராலி நவுத்துறப்போ அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கு. பார்த்துட்டு பயந்துடுறாங்க. நம்ம ஜோ கிட்ட கூப்பிட்டுட்டு எலியை கூப்பிட்டுட்டு மேலே வராங்க. இது போல நம்ம படியேறி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டா இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமா வராங்க. அப்போ இவங்க வரப்ப ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் சரிஞ்சிருக்கு. இதுக்குள்ள நம்ம போகணும்னா மேலே ஏறி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹெலி போறேன்றாங்க. ஆனா நம்ம ஜோனி போக வேணாம்னு சொல்லிட்டு டெக்ஸை மேலே அனுப்புறாங்க. டெக்ஸ் அது மேல ஏறி உள்ள போறாங்க. ஜோன் அப்படியே கீழே உட்காந்துறாரு. அப்போ நம்ம எலி கையில கத்தி வச்சு சுத்திட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இது போல இது நல்லா கத்தி சுத்துறே எங்க கத்திட்டு இருப்போ நான் சர்க்கஸ்ல கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி நக்கலா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது போல ஜோ எந்த ஊரு, டெக்ஸ் எந்த ஊரு அப்படி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது போல ஜோனை பத்தி நிறைய விஷயம் அந்த பொண்ணு கேட்கறாங்க. இருந்தா நம்ம ஜோடி இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி திடீர்னு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டெக்ஸ் அந்த மேல ஏறி போனதுனால பின்னாடி வழியா அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த ஹோட்டல் ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. வந்தவங்க நேரா பால்கனி வராங்க. இந்த வழியே நம்ம தப்பிச்சு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. ஆனா இவங்க பார்த்தாதான் தெரியுது அங்க 100க்கும் மேல அந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இதை பார்த்து நம்ம எலி கேட்கறாங்க, இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படி கேட்கறப்பதான் தெரியுது இது போல ஃபங்கஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்லயும் இருக்கும். இது போல நம்ம தெரியாதனமா ஒரு ஃபங்கஸ் மேல காலை வச்சுட்டா இது பக்கத்துல இருக்க எல்லா ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்ட எல்லாரையும் நம்ம பக்கம் கூட்டு விட்டுரும் அப்படி சொல்றாங்க. நம்ம இந்த வழியா போக வேணாம் அப்படி சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. நம்ம இந்த வழியா போகலாம், வேற எந்த வழியா போறது அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ மியூசியம் சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றாங்க. அடுத்த சீனை கட் பண்ணா இவங்க எல்லாம் மியூசியம்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஸ்டார்டிங்கே நிறைய ஃபங்கஸால பாதிக்கப்பட்டது இருக்கு. ஹீரோ ஜோன் போய் செக் பண்ணி பாக்குறப்போ இது ரொம்ப நாளான போல இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே கன் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மியூசியம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மியூசியம்ல யாருமே இல்லாத போல இருக்கு. சுத்தி முத்தி லைட் அடிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹெலி ஒரு இடத்துல பாக்குறப்போ ஒருத்தவர் ஓரமா ரத்த காயமா இருக்காரு. என்னன்னு தெரிஞ்சா இவரும் பாஸ்டனுக்கு ஹெல்ப் தேடி வந்திருப்பாரு. ஆனா ஃபங்கஸ்ல மாட்டி இறந்திருப்பாரு. இவரை நம்ம காப்பாற்ற வேணா, இங்க நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் சொல்றாரு. மேல ஏறி தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறாங்க. போற வழியெல்லாம் ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. எலி ஒருத்தனோட கையை மீச்சுறாங்க. சத்தம் கேட்டு வந்துட போதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இருந்தாலும் எதுவும் வரல அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டு ஏறி மேல போயிட்டே இருக்காங்க. 3 பேரும் ஒரு ரூம்குள்ள வரப்போ சடனா பின்னாடி இருந்த ரூம் டேமேஜ் ஆகி கீழே விழுந்துருது. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சத்தத்தை கேட்டு ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்ட சில பேர் இவங்கள சுத்த போட்டுறாங்க. இது நமக்கு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. எல்லாருக்குமே தெரிஞ்சோன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது போல இதுங்க கண்ணு தெரியாது, சத்தத்தை வச்சுதான் ஆளை ஐடென்டிஃபை பண்ணும், இது போல யாரும் சத்தம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் சொல்லிடுறாரு. ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்டவங்க சுத்தி வராங்க. அப்போ சடனா என்ன ஆகுதுன்னா ஒரு சத்தம் கேட்டு ஒரு ஃபங்கஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஜோன் ஒரு ஃபங்கஸ் சுட்டுறாரு. அதுக்கப்புறம் 3 பேருமே தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. எலி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஜோன் கன் எடுத்துட்டு ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட சுட்டுட்டே போறாங்க. இந்த இடத்துக்கு 2 பேர் ஃபங்கஸால பாதிக்கப்பட்டது வந்திருக்காங்க. ஜோன் கிட்ட ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட ஒரு கிரீச்சர் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஜோன் கன்னை லோட் பண்றாரு. பண்ணிட்டு தூரமா நம்ம எலி இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சமா கிட்ட போறாரு. ஆனா ஜோன் என்ன பண்றாருன்னா தெரியாதனமா அங்கிருந்த ஒரு கண்ணாடி பீஸை மிதிச்சிடுறாரு. உடனே அந்த கிரீச்சர் நம்ம எலி மேல விழுந்தோடனே நம்ம ஜோ என்ன பண்றாருன்னா கன் எடுத்து கரெக்டா அந்த கிரீச்சரை சுட்டு கொண்டுறாரு. அந்த கிரீச்சர் மறுபடியும் ஏஞ்சி வருது. கரெக்டா தலையில சுட்டு அந்த கிரீச்சரை சாவடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம எலியை காட்டுறாங்க. அவங்க இன்னொரு கிரீச்சர் இருக்கு. கரெக்டா தலையில கோடாலை சொருவிடுறாங்க. சொருவிட்டு ஜோன் கரெக்டா கன் எடுத்து அந்த கிரீச்சரையும் சுட்டு தள்ளிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எலி மறுபடியும் கடி வாங்கினதை பார்த்தோன்னே நம்ம ஜோக்கு தெரிஞ்சிருது இந்த பொண்ணு ஆபத்தா இருக்க போறாங்க அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு ஃபுல்லா தப்பிச்சு வந்துடுறாங்க. நம்ம டெக்ஸோட காலில் பயங்கரமா அடிபட்டுடுது. நம்ம ஜோ அதை சரி பண்ணிட்டு இருக்க நேரம் நம்ம எலி அந்த இடத்த விட்டு நான் வெளில போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி போறாங்க. ஜோ டெக்ஸு காலில் நல்லா அடிபட்டு இருக்கு. ஜோ அதை சரி பண்ணிட்டே இருக்கிறப்போ நம்ம டெக்ஸ் சொல்றாங்க, இது போல இந்த பொண்ணு தான் மெடிசன், இந்த பொண்ணு நம்ம கரெக்டா சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ இதை நம்ப மாட்டாரு. இவ்வளவு காலம் இதை தேடி அலைஞ்சோம், ஆனா இப்ப நீ சொல்றது என்னால நம்ப முடியல அப்படி சொல்லி நம்ம ஜோ சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த பொண்ணு ரொம்ப நாளா உயிரோட இருக்காங்க, இவங்க தான் மருந்து அப்படி சொல்றாங்க.
டெக்ஸ் சொன்னதை கேட்டு ஜோ அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலியும் ஜோலியும் காட்டுறாங்க. 2 பேரும் அங்க நின்று பார்த்துட்டே இருக்க நேரம் டெக்ஸ் அங்கிருந்து வந்து நம்ம இருட்டாகிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கி கீழே போறாங்க. வாங்க சீக்கிரம் போயிடலாம், கொஞ்ச நேரத்துல நாங்க ஒப்படைச்சிடும், பழைய ஸ்டேட் ஹவுஸ் கிட்ட போனோடனே உங்க ஆளுங்க இருப்பாங்க, நாங்க உங்களுக்கு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜோ அந்த சின்ன பொண்ணோட கையே பாக்குறாரு. ஏன்னா பைக்ல வாங்கியிருக்கனால திருப்பி அந்த பொண்ணு மாறிட போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தூரமா நின்று அந்த ஸ்டேட் ஹவுஸ் கிட்ட பாக்குறப்போ அங்க யாருமே இல்லாத போல இருக்கு. சடனா அங்க இருந்த ட்ரக்கு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோ மட்டும் தனியா அங்க போறாரு. அந்த ட்ரக்கை ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது அங்க உள்ள யாருமே இல்ல. சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல. ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை பார்த்துட்டு என்னன்னு தெரியாம நம்ம டெக்ஸும் எலியும் அங்க வந்துடுறாங்க. இது போல இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றப்போ கீழே ரத்த சிந்தி கிடக்கிறத பார்த்தோன்னே நம்ம எலியை கூட்டுக்கிட்டு டெக்ஸ் உள்ள போறாங்க. இது போல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்பதான் தெரியுது உள்ள பார்த்தா எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து இது போல ஜோவும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம எலி கேட்கறாங்க, இது போல பெட்ரா வந்து கொண்டுட்டாங்களா அப்படி கேட்கறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, இங்க ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனால இங்க இருக்க எல்லாருமே இறந்திருக்காங்க அப்படி சொல்லி பேசுறாங்க. நம்ம டெக்ஸ் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. உன்னை எங்க கூட்டிட்டு போறான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எலியை கேட்கிறப்போ நான் வெஸ்ட் சைட் போகணும்னு சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எலி சொல்றாங்க. ஏதாச்சும் ரேடியோ மேப் இருந்தா இந்த பொண்ணை நம்ம சேர்த்தி ஆகணும்னு சொல்றாங்க. டெக்ஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் தேடி பாக்குறாங்க. இது போல மேப் ரேடியோ இருந்தா இந்த பொண்ணை கூட்டி போய் நம்ம விட்டுறலாம் அப்படி சொல்லி யோசிக்கிறப்போ பேசிட்டே இருக்க டெக்ஸை காட்டுறாங்க. நம்ம எலிக்கு தெரிஞ்சிருது டெக்ஸும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் நம்ம ஜோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. டெக்ஸ் கிட்ட வந்து ஜோ கன் எடுக்க போறாரு. அப்புறம் உன்னோட இன்ஃபெக்ஷனை காட்டு அப்படின்னு சொன்னோடனே இவங்க இன்ஃபெக்ஷனை காட்டுறாங்க. இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி தெரியுது. 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் கடி வாங்கியிருக்காங்க. ஆனா டெக்ஸுக்கு மட்டும் இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ் வந்து நம்ம எலியோட கையை காட்டுறாங்க. இது போல இந்த பொண்ணை பாரு, இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்றேன். இந்த பொண்ணை நீ தான் கூட்டிட்டு போய் விட்டாகும், நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, நான் உன்கிட்ட கேட்கறது இந்த பொண்ணை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நம்ம டெக்ஸ் யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ சடனா பக்கத்துல இருந்த ஒரு ஆள் ஏஞ்சி வரான். நம்ம ஜோ கன் எடுத்து சுட்டுறாரு. அப்பதான் தெரியுது அந்த ஃபங்கஸ் இந்த ஆளோட கையை கனெக்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள தூங்கிட்டு இருந்த 1000க்கு மேல இருந்த எல்லாரையுமே கனெக்ட் பண்ணிடுது. அவங்க இந்த இடத்த நோக்கி வேகமா வந்துட்டே இருக்காங்க. ஜோ இதை பார்த்துட்டு வெளில எட்டி பாக்குறாரு. எவ்வளவு நேரத்துல வரான்னு சொல்றப்போ இவங்க ஒரு நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ சொல்றாரு. உடனே டெக்ஸ் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற கன்னை வச்சு அங்க இருக்கிற பெட்ரோல் டேங்க் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறாங்க. அங்க இருந்த கிரானைட் எல்லாத்தையும் தள்ளுறப்பதான் தெரியுது இது போல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நான் அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ் சொல்றாங்க. நீ இந்த பொண்ணை வெஸ்ட் சைடு கூட்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ் சொன்னோடனே நம்ம ஜோ என்ன பண்றாருன்னா நம்ம எலியை கூட்டு அந்த இடத்துக்கு தப்பிச்சு போறாங்க. அங்க ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்ட எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம டெக்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில வச்சிருந்த லைட்டரை யூஸ் பண்றாங்க. லைட்டர் எரியவே மாட்டுது. அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அங்க எல்லாருமே வந்துடுறாங்க. உள்ள எல்லாரும் நம்ம ஜோவை தெரிய ஒட்டே இருக்கிறோம். டெக்ஸ் பயந்துகிட்டு அந்த லைட்டரை ஆன் பண்ண பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் மட்டும் நம்ம டெக்ஸை கண்டுபிடிச்சிடறான். டெக்ஸ் கிட்ட வந்து அவனோட ஃபங்கஸை டெக்ஸ் மூலமா பரவ பார்க்கறான். சடனா நம்ம டெக்ஸ் கையில வச்சிருந்த லைட்டர் ஆன் ஆயிடுது. அவங்க அந்த நெருப்புல போட்டுடுறாங்க. அந்த இடமே வெடிச்சு செதறுது. நம்ம ஜோவும் எலியும் வெளில வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு 2 பேரும் நிக்கிறாங்க. இதே நேரம் நம்ம எலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க நமக்காக இவங்க தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஜோ என்ன பண்றாருன்னா நீ வா நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம எலியை கூட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான்னு சொல்றாரு. எலி அங்கிருந்து வராம அங்கேயே நின்றுட்டே இருக்காங்க. இதோட செகண்ட் எபிசோட் நம்ம கிட்ட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட் கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஆனா பின்னாடி வர எபிசோட் எல்லாமே வெறித்தனமா இருக்கும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க, எல்லா எபிசோடும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.